நீங்க ஆக்சுவலி ஆர்சனல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டீங்க. ஸோ ஆர்சனல்லேருந்தே போவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது அதான் ப்ரோ. 3 பிளேயர் தான் எங்களுக்கு தேவை. ஒரு ஒரு அட்டாக்கர், ஒரு மிட்ஃபீல்டர், சலீபா இன்ஜுரி அந்த காரணத்தினால ஒரு டிஃபெண்டர். இதுதான் எங்களுக்கு தேவையா நான் பார்க்குறேன். நான் எதிர்பார்க்கறது அந்த 3மே ஒரு கன் பிளேயர்ஸாக நான் எதிர்பார்க்குறேன். 10ஓட 11னா ஓகே, ஒரு ஸ்குவாட் பிளேயரா இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு எலவேஷனா அந்த ஸ்டாண்டர்ட ஒரு கிளப்போட ஒரு ஒரு பிளேயிங் ஸ்டைலு, ஒரு த்ரெட்டு, அந்த ஸ்டேட்டஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற பிளேயராக தான் நான் பார்க்குறேன். அதில் வந்து ஜாலிஸ் வந்து ஒரு ட்ரொசார்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டாக, பர்ஃபெக்டான ரிப்ளேஸ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு டேட்டா சைனிங்காக தான் நான் பார்க்குறேன். கிளப்பு வந்து ட்ரொசார்ட் மாதிரியே யூரோப்பில் எவனா இருக்கான்னு சலடை போடுங்கடா அப்படின்னு போட்டு அதில் ஜாலிஸ் அந்த நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப இருப்பான்ற மாதிரி, ஐ மீன் சாரி, கார்னர் வந்து ரொம்ப கார்னர் எடுக்கிறது நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கான்ற மாதிரி ஒரு டேட்டா ஒன்று போடுவாங்க. ஆமா, கார்னர் எடுக்கிறது மட்டும் இல்லாம நீங்க இன் ஜென்ரலே அவனோட காம்ப் நீங்க போய் ஒரு காம்ப் பாத்தீங்கன்னா யாரா அவன் ட்ரொசார்ட் மாதிரி ஆடுறான்னு தான் நீங்க நினைப்பீங்க. அவன் ஃபினிஷிங்கு, அவன் ஷூட்டிங்கு, பாக்ஸ்குள்ளார அவன் கேமு, அது எல்லாமே ப்ளஸ் அதான் ஜென்ரலாக இந்த மாதிரி பிளேயர் வந்து ஒரு போன்மத்து, பிரைட்டனு, கிறிஸ்டல் பேலஸு, பிரென்ஃபோர்டு அங்கே போயிட்டு அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப் எடுப்பானுங்க. அந்த ரிஸ்க் வந்து நாங்கள் நம்மளே வாங்கலாம். போன சீசன் வந்து பேலஸ் ட்ரை பண்ணியிருக்கானுங்க ஜாலிஸ்க்கு. அவன் அங்க இருந்து வராம அதுக்கடுத்து தான் எர்மி பினோ ஆக்சுவலி போயிருக்கானுங்களே எஜே ரிப்ளேஸ்மெண்ட்டாவே. அப்படிதான். ஸோ போன சீசன் அவன் பேர் அடிபட்டிருக்கு. ஸோ இந்த சீசன் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொசார்ட் சப்ஸ்டியூஷனாக இருப்பான் அப்படின்னு நான் நம்புறேன். 24 இயர்ஸ் ஓல்டு தான் அவன். அந்த பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா, பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நார்விச் சிட்டில வந்து ஆனா 21-22 சீசன்ல 22க்கு அப்புறம் அவனுங்க வரல, மேல ரெலிகேட் ஆயிட்டானுங்க. ஆனா அந்த சீசன் ப்ரோ ஆமா அவன் டெபியூ ஆர்சனலோட எமிரேட்ஸ்ல. கரெக்ட் கரெக்ட். சோ கரெக்ட்டா அமைஞ்சிருக்கு. ஒரு ஜோகோவிச் ஃபேன் ஜாலிஸ். ஸோ இன்டர்வியூ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. மிச்சபடி ட்ரொசார்டு கிளம்புனது வந்து நம்ம ஆல்ரெடி டச் பண்ணியிருந்தோம், ட்விட்டரில் நிறையா பேசியிருந்தோம். ஆர்சனல் ஃபேன்ஸுக்குள்ளார வந்து ஒரு சண்டை இருக்கு. அவன் கல்ட் ஸ்டேட்டஸா, அவன் லெஜெண்டா அப்படின்னு. இப்போ டர்க்கிஷ் மாதிரி அதெல்லாம் பார்த்தோன்னா லெஜெண்ட் கிடையாது, அவன் கல்ட்டு அப்படின்னு அந்த அந்த காலத்து ஃபேன்ஸ் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரொசார்டு வந்து ஒரு ஆர்சனல் லெஜெண்ட் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸ்டீவர்ஸ் ப்ரோவும் அதை அக்செப்ட் பண்ணுவார் தான் நினைக்கிறேன். நான் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன் பேஸும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஐ மீன் ட்ரொசார்டை பற்றி பேசுகிறப்போ அந்த பிரைட்டன் டீம்ல இருந்து ஸ்கேம் ஆகாத ஒரே ஆள் நீங்கள் தான் நினைக்கிறேன். ஐ மீன் ஒன் ஆஃப் தி இது. ஏன்னா அவங்க செல்சி கொடுத்த பாதி டீல் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. சான்சஸ் இந்த மாதிரி பிரைட்டன்ல இருந்து 2 பேருமே பென் ஒயிட். ஓகே ஓகே ஓகே. ஆமா ஆமா, இன்ஜுரினால அவனும் சரியா தெரியல. அவன் லாஸ்ட் சீசன் அதிகமா இன்ஜுரினால. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுவும் ஒரு இது. ஆமா. ஸோ ட்ரொசார்டு கிளம்பிட்டான். நல்லா முழு மனதோட தான் அமைச்சு வச்சிருக்கோம். ஒரு கிளப்பாவே நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு சென்ட் ஆஃப் லீக் ஜெயிச்சு இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான எக்ஸிட் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஈவன் பிஃபோர் த இன்டர்நெட் டைம். நம்ம கடைசி 20 வருஷத்துல நம்மளுடைய நல்ல பிளேயர்ஸ் எக்ஸிட் எல்லாமே வந்து ப்ராப்ளமேட்டிக் தான். ஒரு நாசிரியா இருக்கட்டும், ஒரு ஆர்விபியா இருக்கட்டும், ஒரு ஃபேப்ரிகாஸா இருக்கட்டும், ஆண்ட்ரி போனப்போ ஒரு சோகம் இருந்துச்சு, பேட்ரிக் வியரா போனப்போ ஒரு சோகம் இருந்துச்சு. அந்த மாதிரிதான் ஓசிலோட எக்ஸிட்டும் ரொம்ப ஒஸ்டான எக்ஸிட் தான், ரொம்ப சேடான எக்ஸிட் தான். அபாமியாங்கா இருக்கட்டும், எல்லாமே. ஈவன் அலெக்சிஸ் சாnchez எல்லாம் வந்து அந்த ஸ்வாப் டீல் அது யாருக்குமே ஒத்து வரல. கடைசியில நோபடி ஒன் அவுட் ஆஃப் தட் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு மட்டமான எக்ஸிட்டா தான் போயிருக்கு நம்மளுடைய ஃபேன் ஃபேவரட்டா இருந்த பிளேயர்ஸ்க்கு. அதுல வந்து ஆபா எல்லாருமே அதுல ஒழுங்கா வந்து போனதுன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ட்ரொசார்ட் தான். ஒரு எனக்கு அந்த எடிட்ஸ் வந்து ஸ்டாப் இட் இஸ் இனஃப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அத்தனை எடிட்ஸ், வீடியோ காம்பலேஷன், அது இதுன்னு அப்படியே கொண்டாடி தீத்துட்டானுங்க ட்ரொசார்ட. அப்கோர்ஸ் லீக் வின் பண்ணது வந்து அதுல 90% அந்த கொண்டாட்டத்துக்கு காரணம் வந்து லீக் வின் பண்ணது. அதுவும் இந்த வே அவன் வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணது. பர்ன்லி கேம்ல காய் ஹாவர்ட்ஸ் கோல் போடலன்னா அந்த கேமும் நம்ம ஜெயிச்சிருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே. பட் ஸ்டில் அந்த காய் ஹாவர்ட்ஸ் பர்ன்லி கோல் எவனுமே பேசுறது கிடையாது. நம்ம வின் பண்ணதுல இருந்து எல்லாருமே அந்த வெஸ்ட் ஹாம்ல வந்து ட்ரொசார்டு போட்ட கோல்
அதுதான் வந்து நம்ம வின்னிங் கோல்ன்றதை ஏத்துக்கிட்டாங்க முழு மனதா. அது வின்னிங் கோல் இல்ல, நம்ம காய் ஹவர்ட்ஸ் தான் வின்னிங் கோல் ஆக்சுவலா பார்த்தா. கரெக்ட். பட் ஆனா அந்த அளவுக்கு ஒரு அக்செப்டன்ஸ்ன்றத விட அதை அப்படி கொண்டாட்டமா அதை வந்து எடுத்துக்கிட்டு அதை இது பண்ணானுங்க. ஏன்னா சில பேர் ஆனா டிரான்ஸ்பர் ஆனப்போ வந்து கம்மி விலைக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னு சொன்னானுங்க. பட் ஆனா அவனோட ஏஜ் இல்ல அவன் விருப்பப்பட்டு கேட்டிருக்கான் ப்ரோ, நான் போய் கிளம்புறேன் அப்படின்னு அவன் விருப்பப்பட்டு ஏன்னா கேட்டதான். அவனுக்கும் சில பர்சனல் இதெல்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி பர்சனல் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஊரை விட்டு போலாம், கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் இது இருக்கும், நமக்கு தோணாம இருக்காது இல்ல. நம்ம அந்த மாதிரிதான் அவனுக்குமே. ஸோ அவனோட வேஜஸை கரெக்டா வந்து அவனோட டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பே பண்ற டீம், அந்த லொகேஷன் அவனுக்கு பிடிச்சிருக்கலாம். டர்க்கிலாம் நல்லா இருக்கும். இல்ல என்னன்னா ப்ரோ, லைக் மோர் தேன் அந்த பிளேஸ் இதை தாண்டி இப்ப ஆர்சனல் இப்ப தவிர பெரிய பெரிய கிளப்ஸுக்கு 30 வயசு 31 வயசு தானாலே வந்து அந்த 3 years டீல் 4 years டீல கட் பண்ணிடுவாங்க. 1+1 இல்ல 2 year டீல் அந்த மாதிரி தான். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா அவனோட லைஃபோட அடுத்த செக்யூர் பண்ண முடியாத விஷயம் 2 வருஷத்தை செக்யூர் பண்ண முடியும், ரைட்? அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து ஆர்சனல் திருப்பி 1 வருஷம் கொடுப்பாங்களா இல்ல 2 வருஷம் கொடுப்பாங்களான்னு தான் பார்க்கணும். ஸோ இதே நீ இந்த வேற வெளியே நம்ம ஒரு அடுத்த டியர் கிளப்புக்கு போனோம்னா மேபி அந்த 4 year டீல் வரும். ஓகே, லைஃப் அடுத்து ஒரு 4 year 5 year நம்ம வந்து ஓரளவுக்கு செட்டில்ட் ஆயிடும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் தான். அதான் எல்லாத்துக்குமே இப்போ நீங்க எந்த ஒரு ட்ரொசார்ட்ல ஆரம்பிச்சு இந்த ராட்ரி வரைக்கும் போனீங்கனாலே இந்த 31 வயசுக்கு மேல போனாலே எல்லா கிளப்புமே இது பண்ணுவாங்க, ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் அந்த டீல் ஆஃபர் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம இந்த திருப்பி அப்படி சுத்தி திருப்பி கண்டிஸ்க்கு வந்துருவோம். கசமீரோவுக்கு வந்து ஒரு 4 years 5 years டீல் கொடுக்கும் போது எல்லாரும் ஐப்ரோஸ் தூக்குனதே அதனாலதான். அங்க இருந்து 30 வருஷத்துக்கு அப்போ வராயா, எதுக்கே 29 வருஷத்துல வரான், எதுக்கு அவங்க 5 வருஷம் டீல் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய. இல்ல இது எப்படின்னா கம்பெனி தான் வந்து ஸ்கேம் பண்ணுவானுங்க எம்ப்ளாயிஸ். பொதுவா கன்னிஸ் எப்படின்னா எம்ப்ளாயிஸ் ஸ்கேம் பண்ணுவானுங்க கம்பெனில. அந்த மாதிரி இப்ப நம்மளே போய் ஒரு கம்பெனி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு மண்ணும் தெரியாது நமக்கு, நம்மள அட்வான்டேஜ் எடுக்க பாப்பானுங்கல்ல. இவனை வச்சு நம்ம கொஞ்ச நாள் வண்டி ஒரு 2-3 பேர்கிட்ட அடிகள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆள் செட் ஆவாது ஒரு 4வது ஆளா. நம்ம இக்பால் புக்கு நிறைய தெரியும். சாலா அப்படி இப்படி எல்லா சைட்ல இருந்து புடுங்கி தள்ளி தான் அதுக்கப்புறம் லிவர்பூல் ரொம்ப நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, கொடுக்க கூடாது, பெரிய கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது, இல்ல பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு குரூப் அடிக்க ஆரம்பிச்சாங்க எல்லாமே. ஏன்னா லிவர்பூல் நார்மலி நம்ம இந்த பிக் ஸ்பெண்டர்ஸ் கிளப் அந்த இதே பார்த்துதான் ஸ்டெப் எடுப்பாங்க. லிவர்பூல் சொல்லவே வேணாம், அந்த டைம்ல ரொம்ப காசியா தான் இருப்பாங்க, அது கரெக்டா இருக்கணும்னு. ஆனா சாலா வந்து அந்த சீசன்ல வந்து ஒரு காட் லெவல் ஒரு சீசன் சாலாது. ஸோ வேற வழியே இல்லாம இப்ப போய் நம்ம இந்த ட்ரொசார்ட் மாதிரி கை கொடுத்த தேங்க்யூ சாலா, சூப்பரா நாங்க வேண்டி ஒரு சீசன் நீங்க உங்களுக்கு நீங்க பிடிச்ச கிளப்புக்கு நீங்க போய்க்கிங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்கன்னா போட்டு பொழந்துருவாங்க. இவங்க எஃப்எஸ்ஜியை போட்டு பொழந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க இதை பிரேக் பண்ணி அந்த கோடை பிரேக் பண்ணி அந்த டீல் ஆஃபர் பண்ணாங்க. கடைசியில பார்த்தா அவங்க எப்படி நினைச்சாங்களோ அதே மாதிரிதான் முடிஞ்சிருச்சு டக்குன்னு. அது ஷார்ட் எண்டிங்கா தான் இருக்கும். என்னன்னா இந்த லிவர்பூல் ஆர்சனல் மாதிரி டீமுக்குலாம் அந்த ஆர்சனலோட வேஜ் ஷீட் ஒண்ணு பார்த்தேன் நானு போன வாரம். இவனுக்கு இன்னுமே அந்த சோசியலிஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேஜஸ்ல தான் இருப்பானுங்க. மெயினா இந்த 2 கிளப்பும் ஆர்சனலும் இவனுங்களும். இந்த ஜேடன் சான்சோக்கு ராஷ்வர்டு கொடுத்த மாதிரி 350K டீலு இந்த மாதிரிலாம் தரமாட்டானுங்க அவ்வளவு சீக்கிரம். நீங்க இங்க சம்பளம் வாங்குறதே ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். காக்னிசன்ட் மாதிரி இந்த கம்பெனிலாம். ஆனா அந்த தாட்டுக்குமே எனக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் தான் இருக்கு. ஏன்னா நீங்க இப்ப சில பிளேயர்ஸ் மட்டும்தான் அந்த டிராப் வந்து கிராஜுவலா இருக்கும். 31 வயசுல ஒரு டிராப், லைட்டா டிராப் இருக்கும். 32 வயசுல கொஞ்சம் லைட்டா இருக்கும். அப்படி மத்த எல்லா பிளேயருக்கும் 32 வரைக்கும் பீக்ல இருப்பாங்க. அடுத்த வருஷம் பார்த்தோன்னா ஸ்லோப் பயங்கரமா டக்குன்னு அதுல பால போயிடுவாங்க. திருப்பி அவங்களால அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஸோ ரீசனிங்லாம் இருக்கு. அதனாலதான் இந்த ஏஜ் கேப்பை தாண்டினாலே இந்த பெரிய கிளப்ஸ் எல்லாமே பாலம் பார்த்து தான் கால் விடுவாங்க.
ஆமா ஸோ அந்த விதத்துல ஆர்சனல் நல்ல ஒரு கரெக்டான ட்ரொசார்டுக்கு அவனோட பர்சனல் சைட்ல நல்ல டிசிஷன், ஆர்சனலுக்குமே ஆமா அஸ் அ கிளப் வந்து ஒரு நல்ல டெசிஷன். எல்லாமே ஒரு அமிக்கபிளா ஒரு போனது நல்லா வந்து. முடிச்சு விட்டாங்க ஆமா 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 ரெண்டு பார்ட்டிஸும். Yeah, yeah. ஆமா அது அடுத்து கோல் கீப்பர் ஒன்று சைன் பண்ணியிருக்கோம், இவான் மெலியர். நம்ம லீட்ஸ் ம். ஃபர்ஸ்ட் FPL வந்தப்போ ஃபர்ஸ்ட் சீசன்ல எல்லார் டீமையும் இருப்பான் மெலியர். நல்லா பிஎல்ஸா ஃபர்ஸ்ட் சீசன்ல மெலியர் இல்லாத FPL டீமே இருக்காது. ஆனா அதுக்கடுத்து கெரியர் ஒரு டவுன் ஸ்லோப் தான். தேர்ட் சாய்ஸ் கோல் கீப்பர் தான் சொல்றானுங்க. கெப்பா கிளம்பிடுவான், இவன் தேர்ட் சாய்ஸா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. செகண்ட் சாய்ஸா டாமி செட்ஃபோர்ட் தான் இருப்பான் அப்படின்னு சொல்றானுங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பார்ப்போம் கெப்பா கிளம்புறானா இல்லையா அப்படின்றது அதை பொறுத்து தான் இருக்கு. ஆனா கெப்பாக்கு நல்ல ஆஃபர் வந்தா விற்பானுங்கன்ற மாதிரி தான் சொல்றானுங்க. ஸோ அது பொறுத்து இருந்து பார்க்கணும். இவான் மெலியர் வந்து கொஞ்சம் ஒரு கெரியர் வைஸ் அவங்க வந்து ஒரு லோ பாயிண்ட்ல தான் நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஹை பாயிண்ட்ல சைன் பண்ணல. ஏன்னா லீட்ஸ்லேயே வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணாம தான் இருந்தான் மெலியர். ஸோ ஒரு கோல் கீப்பர் வாங்கியிருக்கோம். மிச்சபடி இன்னைக்கா நாளைக்கா இன்காப்பிய பிரைஸ் வந்து 35 மில்லியன் ப்ரோ. ஆமா நம்ம 35 bro மில்லியன் வந்து first யூரோவா இதுலயே ஏத்தி இது. விட்டாரு. ஆமா இப்ப நான் பவுண்ட்ஸ்லயே சொல்லியிருக்கேன். ஆமா pounds 35 சொல்லி- மில்லியன் பவுண்ட்ஸ். அதான் 35 மில்லியன் 35 பவுண்ட்ஸ்னா மில்லியன் பவுண்ட்ஸ் 45 மில்லியன் யூரோஸ் அந்த 45. 50 மில்லியன் யூரோ வருது. ஆமா அப்புறம் அதையே நான் பார்த்துட்டு இவனுக்கு கிறிஸ்ட இவரு அவனுக்கு மாத்திடுவாரு. ரைட் விடுங்க. அப்ப கிறிஸ்டோப் சோலிஸ் வந்து 34 மில்லியன் பவுண்ட்ஸ். 34 ஆமா ஆமா. மெலியர் வந்து இதுல சைன் பண்ணிருக்கோம், அந்த ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர். சரி. ஆமா. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கா நாளைக்கா சாரி, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது, சோலிஸ் கோல் கூட பார்த்தேன். இப்ப நடந்த இந்த மேட்ச்ல ஒரு கோல் போட்டான், நல்லா இருந்துச்சு. ஆமா. அவனுமே அந்த டச் லைன் விங்கர் மாதிரி இல்ல. ஓ அவன் அப்படியே ஒரு ட்ரொசார்டு ஜெராஸ் காப்பி ப்ரோ அவன். ஆமா, அந்த மாதிரி தான் ஆடுறான். அதான் உள்ளதான் ஆடுறான். சர்க்கிள் போட்டு ஹெக்ஸகன் மாதிரி வரைவானுங்களே, அது எல்லாமே அவனுக்கு டாப்ல இருக்கு. யாரா அவன் மொரட்டு பிளேயரா இருப்பான் போல இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த சர்க்கிள் எது பார்த்து இது பண்ணும்போது. அதுல அவன் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆனா அது பண்றான். இதுல டிரான்ஸ்லேட் ஆகணும். ஆர்சனல் மாதிரி ஆமா. பெரிய டீம்ல அது டிரான்ஸ்லேட் ஆகணும். இன்னைக்கு போட்ட கோல் கூட நல்ல அந்த ட்ரொசார்ட் ஏரியால இருந்து போட்ட கோல் தான் அது, ஆமா கிட்டத்தட்ட. ஸோ மேபி லைக் ஃபார் லைக் சப்ஸ்டியூஷன் மாதிரி லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்டா இவனுங்க போயிருக்கானுங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆமா நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். லைக் அந்த ஃபார் கிளப் லைக். ரூல்ஸ் ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்தேன். இந்த பாஸ்ட் சீசன் மட்டும் முரட்டுத்தனமான சீசன் போயிருக்கான் அவனுக்கு. ஆமா அப்புறம் அவனை அந்த கண்ட்ரி சைடுமே வந்து அவனை ஒரு கீ பிளேயரா பாக்குறாங்களாம் ஆமா. கிரீஸ் இன்டர்நேஷனல்ல. ஏன்னா ஆமா. அவனுங்க அந்த போராடிதான் சண்டா செஞ்சுதான் அந்த குவாலிஃபயர்ஸ்ல தோப்பானுங்க. என்ன டீம் கூட மறந்துருச்சு எனக்கு. அந்த மேட்ச்ல கூட அவனாலதான் ஆடி இருப்பான் ஆமா. சோலிஸ். ஸோ பார்ப்போம், ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. 35 மில்லியன்ன்றது அவ்வளவு சீப்பும் கிடையாது, ஒரு டீசென்டான பிரைஸ் தான். ஸோ அதை யோசிக்காம இன்வெஸ்ட் பண்ண மாட்டானுங்க நம்ம ஆளுங்க, கஞ்ச பயிலுங்க. ஸோ அதை ஏதோ யோசிச்சுதான் ஒரு பிளானோட தான் இதை தூக்கின்னு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமா அதுக்கு அடுத்து அதான் மிச்சபடி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கேட்டகரி இருக்கிறது ப்ரூனோ ஜி. ஸோ ப்ரூனோ கிமரஸ் வந்து ஆல்மோஸ்ட் நடந்துரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க நியூ கேசல்ல இருந்து. அற்புதமான சைனிங் பா ப்ரூனோ கிமரஸ் வந்து சைன் பண்ணா வந்து ஆர்சனலோட டைமென்ஷனே மாற்றக்கூட ஒரு சைனிங். அந்த மிட்ஃபீல்டில் வந்து பிளக் அண்ட் ப்ளே பண்ணலாம். நாங்கள் ப்ரூனோ ஜியை வாங்கிட்டோன்னா ரைஸ், ஜூபி, ப்ரூனோ, மைல்ஸ், லூயிஸ் கெல்லி 4 பேர் இருக்கானுங்க. 4 பிளேயரை கலைச்சி போட்டு டீமுக்கு ஏற்ற மாதிரி டோர்னமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடலாம். ரைஸுக்கு நிறையாவே ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சைனிங்கான ஒரு பிளேயரு, ரைஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ அந்த சைடு ஓடிகார்டு எஸ்ஏக்கும் காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. நல்ல ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர், பிரீமியர் லீக்ல ஒரு டாப் குவாலிட்டியில் இருக்கிற பிளேயர். என்னதான் வயசு கொஞ்சம் ஜாஸ்தி, நவம்பர் மாதம் ஆனால் 29 வயசு ஆகிடும் அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து அந்த சைனிங்கை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா ப்ரூனோஜி வந்து ஒரு ஸ்பீடு பேஸ்டு பிளேயரு, ஒரு பயங்கர பிசிக்காலிட்டி பேஸ்டு பிளேயரு அப்படின்றத விட நல்ல டெக்னிக்காலிட்டி தான் ஃபவுண்டேஷனாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த நியூ கேசல் மிட்ஃபீல்டில் அந்த டெக்னிக்கல் குவாலிட்டியை கொண்டு வரது ப்ரூனோஜியாக தான் இருப்பான். ப்ரூனோ, டொனாலி, ஜோலின்டனில் அவன் தான் அந்த டெக்னிக்காலிட்டி கொண்டு வருவான். நல்ல ஒரு லீடர்ஷிப் இருக்கும், ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த டீப் லைன் பிளே மேக்கரை அந்த ரோலை அவனால் ஆட முடியும். ஸோ ஒரு அற்புதமான சைனிங்.
ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10-20 மில்லியன்ஸ் பே பண்ற மாதிரி தான் இருக்கும் கரண்ட் மார்க்கெட்டுக்கு எதில் பார்க்கும்போது. ஆனா அதுக்கான டிசர்விங்கான சைனிங் தான் நான் சொல்லுவேன். நான் சொன்னேன் அந்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய பிளேயர்ல புருனோஜி அந்த பாக்ஸை டிக் பண்ணுவோம். அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய இதை எனக்கு வந்து இருக்க ஒரு ஒரு நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், ஒரு கிரிட்டிசிசம் வந்து என்னன்னா, இந்த சைனிங் ஷுட் ஹவ் பீன் டன் அ மந்த் ago. ஏன்னா அந்த ரேஞ்ச் தான் லைக் அந்த ஆஃபர் ரேஞ்ச் தான் நியூ காசில் முன்னாடியே ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஒரு இன்னும் அரௌண்ட் 80 மில்லியன் தான் இது. இப்ப போற போக்க பார்த்தா 80 மில்லியன் தான் சைன் பண்ணுவாங்க போல இருக்கு ஆர்சனல். அந்த நோக்கி தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே சேர்த்து 80 மில்லியன் வருது. அது நியூ காசில் வந்து எப்படி லிவர்பூலோட எப்படி செல் பண்ணாங்க லாஸ்ட் எல்லா இப்போ இவங்களையும் டொனாலியும் செல் பண்ணாங்க, எல்லாமே எல்லாம் தெரிஞ்சும் அந்த ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் ஒரு அந்த 75 அப்படி ஆரம்பிச்சா கூட இந்நேரம் முடிச்சு இந்நேரம் ஹாஸ்டலுக்கு ப்ரீ சீசனுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் புருனோஜி. இவங்க 60 ஆரம்பிச்சு கடைசி வர்றது பார்த்தா அதே 80 தான் வராங்க. ஏன்னா இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலான்ற மாதிரி தான் இவங்க தேவையில்லாம இது பண்ணி அந்த ஹிடன் கிளாஸ் ஏதோ இருக்குன்னு அப்படிதான் ஃபர்ஸ்ட் லீக் ஆச்சு. அது என்னது நியூ கேசல் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆனா புருனோ வில் பி அவைலபிள் ஃபார் 60. ஸோ எங்க ஆட்கள் அதை மில்க் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஹிடன் கிளாஸா வந்து போன சீசனே மார்கன் கிப்ஸ் உடச்சு விட்டான் பாத்தியா. என்ன ஹிடன் கிளாஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஓனர் நான் சொன்னாதானே நகரணும்ன்ற மாதிரி என்னென்னமோ நடக்குது அங்க உலகத்துல. இவனுங்க வந்து ஹிடன் கிளாஸ் எல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எப்படின்னா இந்த நம்ம அம்மாஸ் மாதிரி அது அந்த டெக்னிக் வந்து ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்துச்சு. நீ போய் அந்த ஒரு தெரு ஃபுல்லா புடவை கடை ஜாக்கெட் கடை இருக்கும், நீ போய் பேரம் பேசி அது ஏதோ ஒரு கடையில வந்து நீ ஒரு டீலை புடிச்சிட்டு வருவாங்க. நம்ம அம்மாக்கள் அவங்கள ஏமாத்துறத நம்ம அம்மாக்கள் வந்து மனசுல நினைச்சுக்குவாங்க. ஆனா மேட்டர் ரியாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. இப்ப எப்படின்னா அதே பேரத்தையே நீங்க வந்து ஒரு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லயோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஏன்னா ஷோரூம்லாம் இருக்குது இல்ல, அங்க போய் நீங்க அதை பண்ண முடியாது. ஜூடியோல வெஸ்ட் லைஃப் இதுலதான் நீங்க போய் அதை வந்து பண்ண முடியாது. நம்ம ஆளுங்க வந்து அதை அப்டேட் ஆகணும். இது பிரீமியர் லீக் கிளப் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வந்து அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஷோரூம் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க இன்னுமே வந்து அந்த ஒரு மைண்ட் செட்லயே போறானுங்க. சரி கம்மியான இதுக்கு பிக் பண்ணுவோம், சுவாரஸுக்கு 40 மில்லியன் ஒவ்வொரு பவுண்ட் போட்டானுங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கம்மியானதுலயே பண்ணுவோம். எல்லாமே வந்து இப்போ இந்த மார்க்கெட்டோட டிமாண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாம் தான் மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுது. ஸோ எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி இருந்து இவ்வளவு ஒரு மார்க்கெட் டிசைட் பண்ணதோ இல்லையோ நீங்க டிசைட் பண்ணி விட்டுறீங்க. போயிட்டு எடுத்த எடுப்புல இந்த ஆகுங்க எலியட் ஆண்டர்சனுக்கு 120 அப்படின்னு எல்லாருமே அதை ரெஃபரன்ஸா வச்சுட்டு வந்துடுறானுங்கப்பா. பிஎஸ்ஜி எலியட் ஆண்டர்சன் 120, ஸோ பார்கோலாக்கு 150 கேட்பானாங்கன்றான். இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா இவங்க என்னதான் எலியட் ஆண்டர்சன் 116 வாங்கினாலுமே இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம ரெடியா இருக்கணும். இதே எக்ஸாம்பிள் நான் மார்கன் ராஜர்ஸ்க்கும் சொல்லலாம். மார்கன் ராஜர்ஸ் வாஸ் கெட்டபிள் அரௌண்ட் 90 மில்லியன் பவுண்ட்ஸ். 100 வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்ல போயிருந்தா கிடைச்சிருக்கும் மார்கன் ராஜர்ஸ் அந்த பிரைஸ்க்கு அரௌண்ட் 100. இப்ப அது 117 போச்சுன்னா யூ ஹேவ் டு ஆன்டிசிபேட் தீஸ் திங்ஸ் மேன். கம் ஆன், லைக் மாறிச்சு. ஆர்சனல் வந்து 117 மில்லியன் சேல் பண்ணிருக்க மாட்டாங்க. பிகாஸ் இந்த செல்சி வந்து எதுக்கு எக்ஸ்ட்ரா பண்றாங்கன்னா பிகாஸ் அதுதான் அவங்க லெவரேஜ். இப்ப செல்சி வந்து அந்த டீல் வேணும்னா எக்ஸ்ட்ரா 20 மில்லியன் கட்டினாதான் டீல் வரும், இல்லைன்னா வராது. இதுவே வந்து ஆர்சனல் வந்து சைன் பண்ணியிருந்தாங்கன்னா பிகாஸ் அவங்க தான் பிளேயர் தான் அவங்கள ப்ரிஃபர் பண்ணியிருப்பான். ஓகே நான் வந்து ஆர்சனலுக்கு வரேன், நான் வந்து சாம்பியன் டீமுக்கு ஆடணும் அப்படின்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணியிருப்பான். அவனை வந்து செல்சிக்கு ஸ்வே பண்ணணும்னா ஓகே எக்ஸ்ட்ரா உனக்கு நான் இவ்வளவு தரேன், எனக்கு வா, அப்படிதான் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைவே மாறும். ஸோ ஐ திங்க் ஆர்சனலும் அதே அந்த அதான் மேபி அந்த
மேபி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெர்ட்டாவோட அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே அப்படிதான் நினைக்கிறேன். ஒரே நேரத்துல அந்த மல்டிபிள் ஆளுங்கள்ட்ட பேசுவான். அதனால ஒரு 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 டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே உன்கிட்ட இன்னும் செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு இருக்காது. மல்டிபிள் திங்ஸ் ஒரே பண்றதுனால மேபி எல்லாத்தையும் ஒரே ஸ்டேட்டஸ்ல கொண்டு வந்து எதுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அது எப்பயாச்சும் ஒர்க் ஆகும், மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் ஆகுது. ஏன்னா பிளேயர்ஸ் வந்து எப்பயுமே மார்க்கெட்ல அந்த டிமாண்ட்ல தான் இருப்பாங்களே. ஸோ ஐ திங்க் அந்த மாங்கா டீலையும் அப்படிதான் தெளிவு போச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா இது வந்து ரெண்டல் கார் புக் பண்ற மாதிரி தான் ப்ரோ, ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்ற மாதிரி தான். இப்போ ஒரு சூப்பர் போல் சீசன் நீங்க ஹோட்டல் பாக்குறீங்கன்னா இன்னைக்கு பாக்குறதோட நாளைக்கு ரேட் அதிகமா தான் இருக்க போகுது. மூடிட்டு நீ இன்னைக்கே புக் பண்ணிருக்கலாம், எதுக்கு நீ வந்து அல்பமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி தான். அந்த மாதிரி தான் அந்த டைம் ஃபேக்டர் வேற இருக்குதுங்க நிறைய. இல்ல அதான் கடைசி நிமிஷத்துல கூட கேட்டுக்கானுங்க போல இருக்கு. ஆஸ்டன் வில்லா வந்து மேட்ச் பண்றீங்களா, செல்சி எதை மேட்ச் பண்ணியான்னு கேட்டப்போ இல்ல எங்களால முடியாதுன்ற மாதிரி நம்ம ஆட்கள் சொல்லிருந்தோம் நினைக்கிறேன். நிறைய ஒரு ஹெட் லாஸ் இருந்துச்சு. எனக்கு அது பெருசா இல்லை. ஏன்னா மார்கன் ராஜர்ஸ் வந்து நான் அந்த ஒரு லெவல் ரைசிங் சைனிங்கா நான் பெருசா அதை பார்க்கல. கிளப் பார்த்துருந்தாலும் இது பண்ணா நான் வாங்கியிருந்தாலும் அந்த காசு கொடுத்து ஒரு 100 மில்லியனுக்கே காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் இவனுக்கு 100 மில்லியன் தான் நான் யோசிச்சிருப்பேன். என்னடா இவன் அந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடையாதேடா அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சிருப்பேன். ஆனா இப்போ வர ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும் போது என்னால புரிஞ்சிக்க முடியுது ஏன் நம்ம ஆட்கள் வந்து அந்த அபோ அண்ட் பியாண்ட் போல அப்படின்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ப்ரூனோ ஜி வந்தா நல்லா இருக்கும். அதை விட பயங்கரமா அடிபடுற பேர் வந்து இப்போ வினிசியஸ் ஜூனியர் அடிபட்டு இருக்கான். ஆனா அது வந்து நம்ம எல்லாமே சர்ஃபேஸ் லெவல்ல தான் இருக்கு, ரூமர் லெவல்ல. நம்ம பேசணும்னா அதை பத்தி ரூமரை வச்சு ஒரு மணி நேரம் பேசலாம். வருவானா மாட்டானா, வந்தா என்ன நடக்கும், வரலன்னா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி. டெஃபினட்டா நாங்க ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கியிருக்கோம். எங்களோட வாதத்தை வினிசியஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். வினிசியஸோட ஏஜென்ட் வந்து ஒரு ஆர்சனல் ஃபேன். நம்ம ராக் நேஷன் ஜேசி வந்து ஒரு ஆர்சனல் ஃபேன். ஸோ எங்களோட ஃபுல்லாக இறங்கியிருக்கோம். ஓனர் சைட்லேருந்து பயங்கரமாக இறங்கியிருக்கானுங்க, கேஎஸ்சி சைட்லேருந்து. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. இந்த மாதிரி லீகில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பேஸ்கெட் பாலில் வந்து நிக்கோலோ ஜோகிச் டென்வர் நகெட்ஸுக்கு சைன் பண்ணதாக இருக்கட்டும், எல்ஏ ராம்ஸுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் சைன் பண்ணதாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு லெகசி இருக்கு. ஸோ அதே லெகசியை வந்து பிரீமியர் லீக்ல வினிஷியஸ் மூலியமா கொண்டு வரணும்னு ட்ரை பண்றானுங்க. ஸோ ஃபினான்சியல் சைடில் எல்லாமே ரெடியாக தான் இருக்கு. ஸோ பால் இஸ் இன் வினிஷியஸ் கோர்ட் தான். ஸோ வினிஷியஸ் அவனோட முடிவு என்ன பண்றான், அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறான், என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து தான் கேம் மாறும். ஆனால் வி ஆர் ரெடி. ஸோ அந்த விஷயத்த பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ரூமர்ஸும் என்ன வருதுன்னா, வினிஷியஸ் வாங்கலைன்னா we will continue with what we have, 2027 சம்மர்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வருது. ஆமா, ஏன்னா வேற யாரும் வாங்கினாலும் ஆமா வேற யாரும் வாங்கினாலும் இப்ப காஸ்ட்லியா இருக்கும், நல்லா நமக்கு அமையாது. ஏன்னா ஆகஸ்ட் வந்துருச்சு இப்ப. சோ இப்ப பார்க்கோலா போனா குவாலிட்டி கிடையாது. அந்த அடுத்து நீங்க மார்க்கெட்ல ஷாலோவா தான் இருக்கு. ஆமா, இப்ப நீங்க இப்போ பார்கோலா வந்து நம்ம 140 மில்லியன் காசு கொடுத்து வாங்குறது மேட்டர் இல்லை. ஆனால் பார்கோலா 140 மில்லியன் கொடுத்து வாங்கினா ஒரு 50-50 சைனிங் தான் பார்கோலா. பார்கோலா வந்து ஹிட் ஆவானா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்கோலா வந்து ஃபிளாப் ஆவானா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அந்த ஆனால் 140 மில்லியன்ல வந்து நம்ம 50-50 சைனிங் எடுக்க முடியாதுல்ல. 140 மில்லியன் நீங்க கொடுக்குறீங்கன்னா 140 மில்லியன் கொடுக்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 80-20 இருக்கணும். ஓகே 80% சக்சஸ் ஆகும் அப்படின்னு. சோ அதனாலதான் நம்ம ஆட்கள் வந்து சொல்லுவேன்னா பார்கோலாக்கு 140 செலவு பண்றதுக்கு 140ல வந்து ஒரு 25% இன்னொரு எக்ஸ்ட்ரா 35 மில்லியன் பவுண்ட்ஸ் நீங்க செலவு பண்ணி வினிசியஸுக்கே புள்ளி பண்ணலான்ற. நான் போய் எப்பா ஒரு 150க்கு வர மாட்டியா, சரி எவ்வளவு ஒரு 180 தரவா நானு அப்படின்னு அங்கேயே செலவு பண்ணிடலாம். அதை எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 மில்லியன் இல்ல நம்ம 140க்கு வாங்குறதுக்கு நம்ம அதான் சொல்றேன், நம்ம அந்த பிளான் தான் இருக்கும். அதான் நம்ம கிளப்போட பிளான். ஆனா அது ஒரு லாங் கேம் போட்டேன், அதுக்கு ஒரு மீம் வேற போட்டேன். நம்ம ஆளுங்க எல்லா பர்சனல் டேர்ம்ஸ் அது இதுன்னு அக்ரி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிட் 65 மில்லியன் யூரோக்கு லான்ச் பண்ணுவானுங்களாம் அப்படின்னு ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன்ப்பா. அது பயங்கரமா ஷேர் ஆயிடுச்சு அந்த மீம். ஆமா சோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம்.